அப்படின்னு ஒரு கேள்வி அடுத்தது வரும். ஏன்னா அரேஞ்ச் மேரேஜ் பார்த்தாச்சு, லவ் மேரேஜ் பார்த்தாச்சு, ஓடி போற கல்யாணம் பார்த்தாச்சு, இந்த மாதிரி எல்லா கல்யாணமும் பார்த்தாச்சு. ஏழு திராவிடர் பண்ண ஒரு கல்யாணம் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா அது வேற எங்கேயுமே கிடைக்காது. ஆண்டாள் கல்யாணத்தை அப்பேற்பட்ட விசேஷம் ஆண்டாள் கல்யாணம். ஆண்டாள் யாரு? விஷ்ணு சித்தர் என்கின்றவர். அவருக்கு அந்த பேர் எப்படி வருதுங்கிறது ரொம்ப ரசமான ஒரு அர்த்தம் உண்டு அந்த பேரு. விஷ்ணு சித்தர்னாலே விஷ்ணுவை எப்பொழுதும் நினைச்சுட்டு இருக்கிறவருக்கு விஷ்ணு சித்தர் அப்படின்னு ஒரு பேர். சம்ஸ்கிருதத்துல அந்த வார்த்தைக்கு 2-3 அர்த்தங்கள் உண்டு. இரண்டாவது அர்த்தம் ரசமான அர்த்தம் என்னன்னா, விஷ்ணுவே ஒருத்தரை நினைச்சுட்டே இருந்தா அவளுக்கும் விஷ்ணு சித்தர் அப்படின்னு தான் பேர். அதனால பெரிய ஆழ்வார் விஷ்ணு சித்தருக்கு ஒரு பெண் ரொம்ப கிழிஞ்ச வேஷ்டியோடு விஷ்ணு சித்தர். அவருக்கு ஒரு பெண் பிறந்தாலே கல்யாணம் பண்ணி வைக்கணும், கல்யாணத்துக்கு நிறைய செலவாகும், அதெல்லாம் கவலை இருக்கும் இல்லையா? இங்கேயோ யாரு மாப்பிள்ள விஷ்ணு சித்தர் ரங்கநாதர். விஷ்ணு சித்தருக்கு மாப்பிள்ளை யாரு? ரங்கநாதர். சாதாரணமா ஒரு மாப்பிள்ளை இருந்தாலே விபு ரொம்ப ஜாஸ்தி பண்ணிப்பான்னு சொல்லுவா. ரங்கநாதனே மாப்பிள்ளையா வந்தா எப்படி இருந்திருக்கும் விஷ்ணு சித்தருக்கு? ஏழை வேற, என்ன பண்ண போற அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது ஆண்டாள் சின்ன வயசுல ஒரு கிளிய வளர்த்துட்டு வராளாம். இன்றைய தினம் வளகாப்புக்கு தீமோ கிளின்னு தான் நினைக்கிறேன். ஆண்டாலும் ஒரு கிளிய வளர்த்துட்டு வரா. இந்த கிளி எப்படி என்ன பண்ணும் தினமோ அப்படின்னு கேட்டா கோவிந்தா 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 எப்பொழுதும் சொல்லிட்டே இருக்குமா இந்த கிளி. ஆண்டாளுக்கு சின்ன வயசுல இருந்தே நிறைய கோவிந்தன் கதைகள், ராமர் கதைகள்லாம் விஷ்ணு சித்தர் எப்பொழுதும் சொல்லிட்டே வராராம். ஆண்டாளுக்கு அப்படியே இந்த விஷ்ணு 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 தான் எல்லாமே ஆயிடுது. இந்த கிளி எல்லாருக்கும் மேல கிளியும் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னதுமே ஆண்டாளுக்கு தோணனா எனக்கு எவ்வளவு பிரேமம் இருக்கு, எவ்வளவு ஸ்நேகம் இருக்கு, விரக பக்தி ஜாஸ்தி ஆயிடுச்சு ஆண்டாளுக்கு. இந்த கிளி விஷ்ணு கோவிந்தான்னு சொல்லும் போது ஆண்டாளுக்கு விரக பக்தி ஜாஸ்தி ஆயிடுறது. நான் மட்டும்தான் விஷ்ணு சொல்லணும் ஒரு எண்ணம் வந்துடுதான். அதனால இந்த கிளிய பட்னியா போடாது. பட்னியா போட்டா என்ன? ஆண்டாள் ஒரு கிளிய பட்னியா போடுவா என்ன? அடுத்த கேள்வி வரும். இப்பெல்லாம் நியூஸ் சேனல்ல எல்லாத்துக்கும் அர்ணப் கோஸ்வாமி ஒரு டிபேட்டே வச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு டிபேட் போட்டா எதுக்கு ஆண்டாள் இந்த கிளிய பட்னியா போட்டா? கிளி எப்போதுமே ஒண்ணு சாப்பிட்டு இருக்கான், அது என்ன? குடிச்சுட்டு இருக்கான், அது என்ன? நாம ரசத்தை எப்பொழுதும் இந்த கிளி குடிச்சுட்டு இருக்கணும். இதுக்கு மேல சாப்பாடு எதுக்கு போடணும்னு பட்னியா போட்டாலாம். பட்னியா போட்டதுமே சாதாரண கிளியா இருந்தா அது அழம் இல்ல மேல உட்கார்ந்துடும். ஆனா இந்த கிளியும் ஆண்டாள் வளர்த்த கிளி. அதனால பட்னியா போட்டதும் தேவையே இல்லாமல் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு குரலை உசத்தி பாட ஆரம்பிக்கிறான்.
வெள்ளை போதும் பொறிவது கண்படு தேங்காதே சீத முலை பற்றி வாழ்ந்த வள்ளலும் பசு நீங்காத செல்வம் நீரைதோறும் இப்படி ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடின்னு அந்த கிளி பாட ஆரம்பிக்கிறதா அப்போதான் ஆண்டாளுக்கு ஒரு தோணல் தான். இப்படி ஒரு கிளியே பண்ணி போடும் தோறும் கூட ஒரு கிளி இப்படி கோவிந்தா கோவிந்தான்னு சொல்றதுன்னா நம்ம காதலிக்கிறோங்கிறோம் அந்த ரங்கநாதனை நல்லா சாப்பிட்டு காதலிக்கிறோம் கோவிந்தான்னு சொல்றது பெரிய விஷயமே கிடையாது. 30 நாள் மார்கழி மாசத்துல நோம்பு வச்சுட்டு திருப்பாவையும் அமுதமான கவிதைய பாடி அந்த ரங்கநாதரை அருளிச்சா ஆண்டாள். எப்படி இருந்திருக்கும் ஆண்டாளுக்கு? தானே அந்த கிளிய பார்த்துதான் ஆண்டாளுக்கே நோம்பு வைக்கணும்னு தோணித்தான். அப்பேற்பட்ட ஆண்டாளு ஒரு நாள் ரங்கநாதரே தன்னுடைய மனைவியா ஏத்துக்கிறதுக்கு வராது. எப்படி வர? விஷ்ணு சித்தரின் கனவுல வராராம்.